பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் உருவான வரலாறு. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் அழகர்மலை பகுதியில் அமைந்துள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். இயற்கை வளமிக்க காடுகள், மலர்கள், பழங்கள் நிறைந்த இந்த இடம் பழம் பிளஸ் உதிர் பிளஸ் சோலை என்ற பெயரை பெற்றது. வரலாற்று பின்னணி: இந்த தலம் மிகவும் பழமையானது. சங்க காலத்திலேயே இந்த இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஔவையார் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரபலமான கதையே இந்த கோயிலின் முக்கிய வரலாறு. ஔவையார் முருகன் அருள் கதை. ஒரு நாள் ஔவையார் தன் அறிவில் பெருமை கொண்டிருந்தார். அதை குறைக்க முருகன் ஒரு சிறுவனாக வந்து ஔவையாரை சோதித்தார். முருகன் மரத்தில் ஏறி பழம் வேணுமா என்று கேட்டார். ஔவையார் ஆமாம் என்றதும் அவர் மரத்தை ஆட்டி பழங்களை கீழே போட்டார். ஔவையார் அதை எடுத்து ஊதினார், தூசியை போக்க. உடனே முருகன் கேட்டார், சுட்ட பழமா சுடாத பழமா? இந்த கேள்வி ஔவையாருக்கு திடீர் உணர்வை கொடுத்தது. நான் இவ்வளவு அறிவாளி என்று நினைத்தது தவறு என்று உணர்ந்து முருகனை அடைந்தார். இவ்வாறு முருகன் ஔவையாருக்கு ஞான பாடம் புகட்டிய தலமாக இந்த இடம் புகழ்பெற்றது. கோயில் சிறப்பு: முருகன் இங்கு வள்ளி அண்ட் தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார். இது அறுபடை வீடுகளில் இயற்கை சூழலில் அமைந்த ஒரே தலம். பழங்கள், செடிகள், நீரூற்றுகள் நிறைந்த ஆன்மீகச் சூழல். ஆன்மீக அர்த்தம்: பழமுதிர்ச்சோலை என்பது அறிவு வளர்க்கும் தலம், அகந்தையை நீக்கும் இடம், முருகனின் அருள் எளிதில் கிடைக்கும் புண்ணிய பூமி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை நம்ம வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க பெல் ஐகானை கிளிக்